இப்போ ஆக்சுவலா 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து தமிழ் பாடல்கள் வரும் சார், செந்தமிழ் பாடல்கள். வரட்டும்டா, எனக்கு ஒரு வாரியாட்டா இருக்கும். சரி, அவன் என்ன சொல்றான் கேப்போம். அதை வந்து அந்த செந்தமிழை தாண்டி சாத தமிழ்ல, பேச்சு தமிழ்ல வந்து விளக்குவாங்க. நான் டக்குன்னு மழை ஃபாலிங் ஃப்ரம் த டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே கலந்து எழுதுற மாதிரி எழுதி வச்சிருவேன். லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் டவுன், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங், லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஃபாலிங் ஃபாலிங் டவுன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? ரொம்ப நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதீங்கப்பா. பீகாக் நினைத்தது வான்கோழி தன்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வேலை கிடையாது. விஜய் டிவில ஜாக்கி சான் படம் போடுவாங்க, பாத்திருக்கியா இல்லையா? அதுல கூட இப்படி பண்ணது இல்லதான். ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம வீடு வீடா போய் மாங்காச்சி துண்டு ஏன் உயிரை வாங்குறீங்க? இப்ப நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர். இது எங்க பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இருக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு 2-3 வருஷமா செமஸ்டர் எக்ஸாம்ல அவங்க வந்து அப்படியே அதை தங்கிலீஷ்ல எழுதுறாங்க. அட நாரப்பழுதா. 4 வார்த்தை இங்கிலீஷ்ல எழுதிட்டு அந்த 5வது வார்த்தை அவனுக்கு அந்த இடத்துல ஃப்ளோ வரலன்னு உடனே அவங்க தங்கிலீஷ்ல எழுதுறாங்க. How is it possible? Sir, how do I know, sir? Yeah, you're right.